வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் கேரட் குழாய் புட்டு தான் செய்ய போகிறோம். ஹெல்த்தியான இந்த குழாய் புட்டுக்கு பட்டாணி மசாலாவும் சேர்த்து செய்ய போகிறோம். இந்த ரெண்டையும் எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 1/2 கப் அளவு காஞ்ச பச்சை பட்டாணியை ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். அதே அளவுக்கு இஞ்சியையும் தட்டி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய், 150 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம் நீளவாக்கில் நறுக்கினது. வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம். இப்போ இதில் ஒரு கேரட்டை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். 150 கிராம் அளவுக்கு ஒரு உருளைக்கிழங்கை நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். 1 நிமிஷம் இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். மீடியம் சைஸில் 2 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 10 செகண்ட் இதை பரட்டி விட்டுடலாம். இப்போ இதோட நம்ம ஊற வச்சுருந்த பட்டாணியை சேர்த்துடலாம். பட்டாணி வேகிறதுக்காக 1½ கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி கலந்து விட்ட பிறகு குக்கரை மூடி அதிகப்படியான தீயில 1 விசிலும் குறைஞ்ச தீயில 2 விசிலும் விட்டு எடுத்தால் பட்டாணி நல்லாவே வெந்துடும். 3/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். இதில் 1 இன்ச் அளவுக்கு சின்ன துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு, இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். 3 விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிருச்சு. இப்போ திறந்துடலாம். அதிகப்படியான தீயில 1 விசிலும் குறைஞ்ச தீயில 2 விசிலும் விட்டு எடுத்திருக்கேன். பட்டாணி நல்லா மசிகிற அளவுக்கு வெந்திருக்கு. வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் நான் 1 டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சிருச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை, 4-5 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். ஒரு 30 செகண்ட் இதை வதக்கி விட்டுடலாம். வதங்கின பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அளவான காரத்தில் இருக்கும். இதை ஒரு 10 செகண்ட் பரட்டி விட்டுடலாம். இப்போ நம்ம வேக வச்சிருந்த பட்டாணி, உருளைக்கிழங்கு, தக்காளி எல்லாத்தையும் இதில் ஊற்றிடலாம். இதோடைய நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் விழுதையும் சேர்த்துக்கலாம். கூடவே மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதை கலந்து விட்ட பிறகு உப்பு சரி பார்த்து போட்டுக்கலாம். நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன், நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். இடையில அடிக்கடி கலந்து விடணும். ஒரு பவுலில் 1½ கப் அளவுக்கு புட்டு மாவை போட்டுக்கலாம். இது கடையில் வாங்கின புட்டு மாவு தான். மாவு எடுத்த அதே கப்பில் 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். வெதுவெதுப்பான தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். 1½ கப் மாவுக்கு 1½ கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் இது ஊறட்டும், மூடி வச்சிடலாம். நம்மளோட பட்டாணி மசாலா கிரேவி கொதித்து வந்துருச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்கிறேன், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். இந்த பட்டாணி மசாலா குழாய் புட்டுக்கு ரொம்பவே பொருத்தமாக இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் ஆப்பம், இடியாப்பம், தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். 10 நிமிஷம் புட்டு மாவை ஊற விட்டுருந்தோம். இப்போ இதை பிடிச்சி விட்டுடலாம். இந்த மாதிரி உதிரியாக வர அளவுக்கு பொடிச்சு விட்ட பிறகு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு துருவின தேங்காய்,
1/2 கப் அளவுக்கு துருவின கேரட்டையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். கேரட்டை இன்னும் கூட கொஞ்சம் சேர்க்கிறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட நான் பொடியாக நறுக்கின மல்லி இலையும் சேர்த்து கலந்து விடுறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். மல்லி இலை சேர்க்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும். ஹெல்த்தியான புட்டு மாவு ரெடி ஆகிருச்சு. புட்டு குழாயில் இந்த தட்டை போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காயையும் போட்டு பரப்பி விட்டுடலாம். இப்போ இதில் பாதி அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த புட்டு மாவை போட்டுக்கலாம். புட்டு மாவை போடும்போது அழுத்தியும் விடக்கூடாது, தூவின மாதிரியும் இருக்கக்கூடாது. அப்போ தான் கரெக்டான பதத்தில் புட்டு ரெடி ஆகும். பாதி அளவுக்கு போட்ட பிறகு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காயை போட்டு மறுபடியும் புட்டு மாவை போட்டுக்கலாம். இதுக்கு மேலேயும் 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காயை சேர்த்து மூடிடலாம். குக்கரில் நான் ஏற்கனவே தண்ணி காய வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஆவி வரும்போது புட்டு குழாயை அது மேலே வச்சிடலாம். இது வேகிறதுக்கு ஒரு 4-5 நிமிஷம் போதும். இந்த மாதிரி புட்டுக்குழாய் மேலே ஆவி வரும்போது எடுத்துடலாம். அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த குழாய் புட்டையும் அதுக்கு பொருத்தமான பட்டாணி மசாலா கறியையும் இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.